கன்னி ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலாக வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்த கன்னிராசி பலன் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடி தான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. கன்னி ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்பு. ஆனால் அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செய்தாலும் எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சாலும் நம்மை காத்து வழிநடத்துல ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம், கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த கன்னிராசி பலன்கள் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. தெரியாதவங்க எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க, மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்திங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு இப்போ இன்றைய கன்னிராசி பலன்களுக்குள்ளே நுழையலாம் வாங்க. கன்னிராசி நேயர்களே, வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டு வாசலில் மகிழ்ச்சி, பணம் மற்றும் புதிய வாய்ப்புகளின் திருவிழாவே நடக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் சாதாரணமான ஒன்றாக நினைத்து ஏமாந்து விட வேண்டாம். ஏனெனில் உங்களின் 5 பெரிய கனவுகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகின்றன. இதை கேட்டால் உங்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும். ஏனெனில் குரு பகவான் கடகராசிக்கு மாறி உங்கள் அதிர்ஷ்டத்தின் மூடப்பட்ட கதவுகளை இப்பொழுது திறக்க போறார். பல ஆண்டுகளாக நீங்கள் எந்த நேரத்திற்காக காத்திருந்தீர்களோ அந்த நேரம் இனி வரக்கூடிய நாட்களில் தான் வரப்போகிறது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மற்றும் மே ஆகிய 5 மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் பல பெரிய குழப்பங்கள் நீடித்தன. உங்களின் ஒவ்வொரு காரியமும் முடியும் தருவாயில் வந்து தடைபட்டிருக்கும். மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் அனைத்தையும் தியாகம் செய்தீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்ட போது யாரும் உங்களுக்கு உதவ முன்வரவில்லை. மக்கள் உங்களை வெளியில் இருந்து பார்க்கும்போது மிகவும் பலசாலியாக நினைக்கிறார்கள். நீங்கள் ஒரு பாறை போல உறுதியானவர் என்று நினைக்கிறார்கள். உங்களை பார்த்து நீங்கள் சொந்தமாக இருந்தாலும் சரி, அந்நியராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு குழப்பங்கள் இருக்கின்றன, இவ்வளவு பயம், இவ்வளவு டென்ஷன், இவ்வளவு கவலைகளோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் நீங்கள் வெளியில் ஒரு புன்னகையோடு நடமாடுகிறீர்கள். ஆனால் உள்ளுக்குள் நீங்கள் எவ்வளவு துயரங்களை, எவ்வளவு வலிகளை அனுபவிக்கிறீர்கள் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. கடந்த 5 மாதங்களில் மகிழ்ச்சியும் பணம் வந்தாலும் அது நிலைக்கவில்லை. வாழ்க்கையில் இன்பங்களை உங்களால் அனுபவிக்க முடியவில்லை. வாழ்க்கை எங்கோ சிக்கி தவிப்பது போலவும் அதிலிருந்து உங்களால் வெளியே வர முடியவில்லை என்பது போலவும் உங்களுக்கு தோன்றியது. ஆனால் இந்த ஜூன் மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை வகுக்கப் போகிறது. குறிப்பாக கன்னி ராசியினருக்கு, கன்னி ராசி என்பது வாழ்க்கையில் பெரிய பெரிய இலக்குகளை அடைய விரும்பும் ஒரு ராசியாகும். ஆனால் அவர்களால் அதை செய்ய முடிவதில்லை. ஏனெனில் அவர்கள் குடும்ப பொறுப்புகளிலும் சொந்த பந்தங்களின் எதிர்பார்ப்புகள் சிக்கிக் கொள்கிறார்கள். யாரோ ஒருவர் அவர்களை எப்போதும் திசை திருப்பிக் கொண்டே இருப்பார். கடந்த 5-6 மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய கனவுகளை நிறைவேற்றுவதற்கான நேரமும் சிலவற்றை சாதிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைத்தன. ஆனால் என்ன செய்வது நேயர்களே? உங்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்ததால் உங்கள் இலக்கிலிருந்தும் கனவிலிருந்தும் உங்கள் கவனம் சிதறி அந்த சம்பவத்தை சமாளிப்பதிலேயே உங்கள் நேரத்தை வீணடித்தீர்கள். யாரோ ஒரு மனிதர் உங்களை திசை திருப்பி உங்கள் மனதை அலைப்பாய செய்திருப்பார். நீங்கள் ஏதேனும் ஒரு வேலையிலோ, உறவிலோ அல்லது சண்டையிலோ சிக்கிக் கொண்டிருப்பீர்கள். இதனால் உங்கள் இலக்கிலிருந்து உங்கள் கவனம் சிதறியிருக்கும். இது நடந்திருந்தால் கமெண்டில் கட்டாயம் சொல்லுங்கள். ஆம், நீங்கள் சொன்னது எங்கள் வாழ்க்கையிலும் நடக்கிறது என்று கூறுங்கள். உங்கள் வாழ்க்கை எப்போதும் ஆமை வேகத்தில் தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்கு சில நிமிடங்கள் ஆகும் என்றால் உங்களுக்கு பல மணி நேரங்கள் ஆகிறது. சில நாட்கள் ஆகும் என்றால் உங்களுக்கு பல மாதங்கள் ஆகிறது. சில மாதங்கள் ஆகும் என்றால் உங்களுக்கு பல ஆண்டுகள் ஆகிறது. இப்படி ஆகிறது என்றால் கட்டாயம் சொல்லுங்கள். யாரோ உங்கள் கால்களில் விலங்குகளை கட்டி போட்டது போல், யாரோ உங்களை கட்டி போட்டது போல் நீங்கள் உணர்கிறீர்கள். ஆனால் கன்னிராசி நேயர்களே, நீங்கள் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது சிங்கம் போல் இருப்பவர்கள். நீங்கள் கன்னிராசியை சேர்ந்தவர்கள், சிங்கத்தின் கம்பீரத்தை கொண்டவர்கள். ஆனால் உள்ளுக்குள் யாராவது என்னை புரிந்து கொள்ள மாட்டார்களா, எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் யாராவது எனக்கு துணையாக நிற்க மாட்டார்களா என்று நீங்களும் ஏங்குகிறீர்கள். ஆனால் கன்னிராசினருக்கு அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் அமைவதில்லை. அவர்களுக்கு எப்பொழுதும் சுயநலவாதிகள் மட்டுமே கிடைக்கிறார்கள்.
எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் யாரும் உங்களிடம் பேசுவது கூட இல்லை. உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களிடம் மிகவும் இனிமையாக பேசினால் அவர் உங்களிடம் இருந்து ஏதோ ஒரு லாபத்தை எதிர்பார்க்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சொந்த மனிதர்களாக இருந்தாலும் அவர்களும் கூட ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் மட்டுமே உங்களிடம் பேசுவார்கள். இதுதான் கன்னி ராசியினரின் வாழ்க்கை. ஆனால் இப்போது நான் கூறப்போகிறேன், இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. பெரிய கனவுகள் நிறைவேறப் போகின்றன. ஏனெனில் கன்னி ராசியினர் சில சமயம் ஆவேசத்தில் அறிவை இழந்து விடுகிறீர்கள். அதனால் தான் சொல்கிறேன், நேரம் நன்றாக இருக்கிறது, ஆனால் தவறுகளை செய்யக்கூடாது. என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அனைத்து தகவல்களையும் கொடுக்க போகிறேன். 5 தவறுகள் உள்ளன நேயர்களே. இவற்றிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும். ஏனெனில் பெரும்பாலும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த தவறுகளை செய்கிறீர்கள். இதனால் உங்களுக்கு வரும் வாய்ப்புகள் நழுவி போகின்றன, கனவுகள் நிறைவேறாமல் போகின்றன. பிறகு சிலர் கமெண்டில் நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் நடக்கவே இல்லை என்று கூறுவார்கள். ஆனால் நான் அவர்களிடம் நான் கூறிய எச்சரிக்கைகளை பின்பற்றினீர்களா என்று கேட்டால் இல்லை, அப்படி எதுவும் செய்யவில்லை என்று சொல்வார்கள். எனவே வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டும். வீடியோவை அலட்சியப்படுத்தினால் வருத்தப்பட நேரிடும். பிறகு என்னை குறை கூறுவீர்கள். அதற்கு பதிலாக வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த காலகட்டம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு மகிழ்ச்சியும் நான் உங்களுக்கு மிக தெளிவாக விளக்கப் போகிறேன். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாமல் இருந்தால், அது உறவு ரீதியாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது கடனில் சிக்கி இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எங்களிடம் கொடுத்து ஆய்வு செய்து கொள்ளலாம். ஜாதகத்தை ஆழமாக ஆய்வு செய்யும் போது எந்த கிரகம் நமக்கு தொல்லை கொடுக்கிறது, பிரச்சனையின் மூலம் காரணம் என்ன என்பது தெரிந்துவிடும். நீங்கள் இதை தெரிந்து கொள்ள விரும்பினால், பிரச்சனையிலிருந்து வெளிவர விரும்பினால், நீங்கள் உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏன் இவ்வளவு விசேஷமானது, ஏன் இவ்வளவு எதிர்பார்ப்புகள் உள்ளன, நடைமுறை ரீதியாக நீங்கள் இதை புரிந்து கொண்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய விஷயம் என்ன நடக்கப் போகிறது. குரு பகவான் கடகராசியில், அதாவது தனது உச்ச ராசியில் பிரவேசிப்பது. குரு உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார்? முதலாவதாக குரு பகவான் உங்களின் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் பிரவேசிக்கிறார். அதே மாதிரி குரு பகவான் உங்களின் லாபஸ்தானமான, அதாவது லாபம் மற்றும் வருமானத்தை குறிக்கும் 11ஆம் வீட்டிற்கு செல்லும் போது இதுவரை உங்களுக்கு கவலையை கொடுத்த அதிர்ஷ்டம், பணம் வராமல் தடுத்த நேரம், காலியாக இருந்த பாக்கெட்டுகள் மற்றும் வங்கி கணக்குகள், அதிகரித்து கொண்டு இருந்த கடன்கள் என அனைத்திற்கும் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகிறது. கன்னிராசி நேயர்களே, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்காக செய்வதில் கொஞ்சமாவது உங்களுக்காகவும் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்காக யாரும் எதையும் செய்ய போவதில்லை. உங்கள் வாழ்க்கை துணையோ குடும்பத்தினரோ யாரும் உங்கள் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்ய மாட்டார்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தான் உங்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும். எனவே குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் சொந்த மகிழ்ச்சிக்காக எதையாவது செய்ய முயற்சி செய்யுங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள். எனக்காக அல்ல, உங்களுக்காக எதையாவது செய்யுங்கள். நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டால் மட்டுமே கன்னிராசினின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். காரியங்கள் கைகூடும். குடும்பத்திற்காக செய்ய வேண்டும், பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும், அது வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டியதுதான். குழந்தைகளுக்காக செய்ய வேண்டும், அது நல்ல விஷயம்தான். கன்னி ராசியினரின் வாழ்க்கையே மற்றவர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் தான். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஆடையை வாங்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான உணவை ஒரு நல்ல உணவகத்திற்கு சென்று சாப்பிடுங்கள். உங்களுக்கு பிடித்தமான ஒரு விளையாட்டை விளையாடுங்கள். உங்களுக்கு பிடித்த ஒருவரிடம் மனம் விட்டு பேசுங்கள். இதை மட்டும் செய்துவிட்டால் உங்களுக்குள் இருக்கும் அந்த எதிர்மறை ஆற்றல், இரவில் வரும் கெட்ட எண்ணங்கள், நீங்கள் எப்போதும் உணரும் அந்த சோர்வு ஆகியவற்றிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். நான் சொல்வதற்காக இதை மட்டும் செய்து பாருங்கள். பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதை பாருங்கள். குரு 11ஆம் வீடான கடக ராசியில் இருப்பது உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆகும். லாபம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிறு சிறு வழிகளிலும் நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் குரு இங்கே பிரவேசிக்கும் போது உடலில் சற்று சோம்பல் ஏற்படலாம். எதையும் செய்ய தோன்றாது. இன்றைய வேலையை நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம் வரும். ஆனால் உங்கள் ராசிநாதனான புதன் சுக்கிரனுடன் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சோம்பல் வரும். தூங்க வேண்டும் என்று தோன்றும், வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று தோன்றும். ஆனால் அப்படி செய்யாதீர்கள். இல்லையெனில் இந்த நல்ல நேரம் வீணாகிவிடும். எனவே
சோம்பலையும் வேலையையும் தள்ளி போடும் பழக்கத்தை சற்று கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். பெரிய லாபம் காணப்படுகிறது. நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய விரும்பினால் இது மிகச்சிறந்த நேரம். சிறிது காலத்திற்கு பிறகு நல்ல லாபத்தை தரக்கூடிய ஏதேனும் ஒரு முதலீட்டை நீங்கள் செய்ய விரும்பினால் இது மிகவும் நல்ல நேரமாகும். சில புதிய செலவுகளும் ஏற்படலாம், ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு மிகவும் நல்லதாக அமையும். புதிய வருமான ஆதாரங்களும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே புதிய வருமான ஆதாரங்களையும் நீங்கள் உருவாக்கலாம். உங்களுக்கு ஏதேனும் லாபம் தரக்கூடிய இடங்களில் உங்கள் நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள். இதை கவனத்தில் கொள்ளுங்கள். சனி பகவான் உங்களின் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். சனி 7ஆம் வீட்டில் நீண்ட காலமாக இருக்கிறார். இப்போது ரேவதி நட்சத்திரத்தில் பிரவேசிக்க போறார். இதனால் உறவுகளில் சற்று தாமதம் ஏற்படலாம். திருமண பேச்சுவார்த்தைகள் இழுத்தடிக்கலாம். உறவு உறுதியாகாமல் போகலாம். உங்கள் வாழ்க்கை துணை உங்களிடம் கோபித்துக் கொண்டால் அது நீண்ட காலமாக நீடிக்கலாம். உங்கள் துணை உங்களை விட்டு பிரிந்து சென்றிருந்தால் நீண்ட காலமாக அவர் உங்களுக்கு போன் செய்யாமல் இருக்கலாம் அல்லது உங்களை பிளாக் செய்திருக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். கன்னிராசி நேயர்களே, இப்படி நடக்கிறதா என்பதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் தெரியப்படுத்துங்கள். ஆனால் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பிரவேசிக்கும் போது நட்பலன்கள் தாமதமாக கிடைத்தாலும் நிச்சயமாக கிடைக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணரும் அந்த தாமதம் எப்படியாவது முடிவுக்கு வந்துவிடும். இது ஒரு நல்ல விஷயம். 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதை பற்றி பேசுவோம். ஆம், செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் 8ஆம் வீட்டில் எவ்வளவு காலம் இருப்பார்? ஜூன் 21ஆம் தேதி வரை, அதாவது இந்த மாதத்தின் முதல் 20 நாட்களுக்கு செவ்வாய் 8ஆம் வீட்டில் தான் இருக்க போகிறார். செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்கும்போது சில காரியங்களில் சிரமங்களை காண முடிகிறது. சில நோய்களால் நீங்கள் பாதிக்கப்படலாம். கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம். நீங்கள் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம். எனவே இங்கே சற்று கவனமாக இருக்க வேண்டும். திடீரென ஏதேனும் எதிர்பாராத சம்பவம் நடக்கலாம் என்பதால் வாகனங்களை மிகவும் கவனமாக ஓட்ட வேண்டும். இப்போது கோடை காலம் என்பதால் நீச்சல் குளங்கள் அல்லது ஆறுகளுக்கு சென்றால் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். சற்று கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். அதே மாதிரிங்க ஜூன் 21ஆம் தேதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு சென்றுவாருங்க. செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்கு செல்லும் போது நீண்ட காலமாக மந்தமாக இருந்த அந்த அதிர்ஷ்டம் இப்போது பிரகாசிக்க தொடங்கும். ஆனால் சூரியனும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே திடீரென ஏதேனும் ஒரு பெரிய காரியத்தை செய்து விடலாம் என்று உங்களுக்கு தோன்றும். திடீரென ஏதேனும் முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். அப்படி நடக்கிறது என்றால் உங்களை நீங்களே சற்று கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். கன்னி ராசினராகிய நீங்கள் நாளை என்ன செய்ய போகிறீர்கள் என்பது உங்கள் நாளை திடீரென வாழ்க்கையின் ஒரு பெரிய முடிவை நீங்கள் எடுக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கலாம். எனவே அவசரமாக உங்கள் வாழ்க்கையின் எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். தொழில் வாழ்க்கையை பற்றி பேசினால் சுக்கிரனும் புதனும் தொழில் வீட்டில் இருக்கிறார்கள். ஆனால் சுக்கிரன் உங்கள் 11ஆம் வீட்டில் உள்ள குருவிடம் சென்று விடுவார். மேலும் சூரியன் உங்களின் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்துக்கு வருவார். சூரியன் 10ஆம் வீட்டிற்கு, அதாவது கர்மஸ்தானத்திற்கு வரும்போது தொழிலில் மிகச்சிறந்த யோகங்கள் காணப்படுகின்றன. தொழில் ரீதியாக இந்த நேரம் மிகவும் நன்றாக இருக்கும். நேர்காணலுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் அதற்கான தயாரிப்புகளை முழுமையாக செய்யுங்கள். இப்பொழுது உங்களுக்கு வேலை கிடைக்கலாம், பதவி உயர்வு கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படலாம் என்பதில் கவனமாக இருங்கள். உங்கள் ஈகோ சற்று மேலோங்கலாம். உங்கள் மேல் அதிகாரியிடமோ அல்லது பெரியவர்களிடமோ நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடலாம். உங்கள் தந்தையுடனும் வாக்குவாதம் ஏற்படலாம். செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்கு செல்லும் போது தந்தையின் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே இங்கே சற்று கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் தந்தையை கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எனவே இங்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். சில கவலைகளும் ஏற்படலாம். ஏனெனில் செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். கவலைகளும் மன அழுத்தமும் தொடரும். இதற்கான பரிகாரத்தை நான் வீடியோவின் இறுதியில் கூறுவேன். எனவே இங்கே சற்று கவனமாக இருக்க வேண்டும். பண ரீதியாக நேரம் நன்றாக இருக்கிறது. தொழில் ரீதியாகவும் நேரம் நன்றாக இருக்கிறது. ஆனால் ஈகோ மட்டும் நடுவில் வரக்கூடாது என்பதே எச்சரிக்கை. யாராவது உங்களிடம் ஏதேனும் கூறினால் அதை காது கொடுத்து கேளுங்கள். யாராவது பெரியவர் ஏதேனும் ஆலோசனை கூறினால் அதை ஒரு முறை கேளுங்கள். அவர்களின் ஆலோசனை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக அமையலாம். ஆனால் தற்போதைக்கு நீங்கள் சில
பல எச்சரிக்கைகள் பின்பற்றுவது மிகவும் அவசியம். ஏனெனில் குரு 11ஆம் வீட்டிற்கு செல்லும் போது செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் சற்று அவசரமாக இருப்பீர்கள். அவசரத்தில் எந்த முடிவையும் எடுக்கலாம். ஏதேனும் பெரிய முதலீடு செய்ய நினைத்தால் அல்லது நிலம் வாங்க நினைத்தால் சிந்தித்து செயல்படுங்கள். நீதிமன்ற வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதை அமைதியாக தீர்க்க முயலுங்கள். அது உங்களுக்கு மிகவும் நல்லதாக அமையும். அவசரப்படக்கூடாது. கோபத்தில் வாழ்க்கையின் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. திருமண வாழ்க்கையில் சற்று அமைதியாக நடந்து கொண்டால் நன்றாக இருக்கும். ஒழுக்கத்தை கடைபிடித்தால் நன்றாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசினால் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் உள்ளன. முடிந்தவரை உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களுடையது கன்னிராசி. நீங்கள் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துபவர்கள். மற்றவர்களின் ஆரோக்கியத்திலும் நீங்கள் அதிக கவனம் செலுத்துறீங்க. குடும்பத்தின் சுமையை நீங்க சுமக்கிறீங்க. ஆனால் உங்களை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. எனவே உங்களை பற்றியும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆபத்தான முதலீடுகளை செய்ய வேண்டாம். வீண் செலவுகளை இந்த நேரத்தில் செய்ய வேண்டாம். தவறான பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களிடமிருந்து இந்த நேரத்தில் சற்று விலகி இருக்க வேண்டும். ஏனெனில் வேறு யாரோ ஒருவர் செய்த தவறான காரியத்தில் நீங்கள் சிக்கிக்கொண்டு நீதிமன்றம், காவல் நிலையம் என்று அலைய நேரிடலாம். இது தவிர ராகு உங்களின் 6ஆம் வீடான கடன் மற்றும் எதிரிகள் ஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே உங்களின் எதிரிகள் மற்றும் உங்களுக்கு வேண்டியவர்கள் போல் நடிக்கும் எதிரிகளின் உண்மையான முகத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் யாரையும் எளிதில் நம்பிவிடலாம். யாரையாவது இனிமையாக பேசி உங்களை ஏமாற்றலாம். உங்களிடம் இருந்து பணத்தை பறிக்கலாம். எனவே சற்று கட்டுப்பாட்டுடன் இருங்கள். உங்கள் ரகசியங்களை யாரிடமும் கூற வேண்டாம். உங்கள் பலவீனங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம். உங்கள் பணத்தை யாரிடமும் கொடுக்க வேண்டாம். இந்த சில விஷயங்களை கவனித்துக் கொண்டால் இந்த நேரம் மிகவும் நன்றாக இருக்கும். விவாதங்களிலிருந்து விலகியிருங்கள். மற்றபடி நேரம் மிகச்சிறப்பாக உள்ளது. இந்த காலகட்டத்தில் ஒரு சிறிய பரிகாரம் நீங்கள் செய்யணுங்க. புதன்கிழமைகள் தோறும் ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். புதன்கிழமைகள் தோறும் உண்மையிலேயே ஏழையாக இருப்பவர்களுக்கு, உழைக்க முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கு, அதாவது உடல் ஊனமுற்ற ஏழைகளுக்கு பணம், ஆடை அல்லது உணவு போன்றவற்றை வழங்கி உதவி செய்யலாம். நீங்கள் கொடுக்கும் தானம் அவர்களின் வாழ்க்கையில் பயன்படும் பொழுது குரு பலமடைவார். 8ஆம் வீட்டில் உள்ள செவ்வாயினால் எதிர்மறை தாக்கமும் குறையும். எனவே இந்த காரியத்தை கட்டாயம் செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமையன்று குறிப்பாக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஒரு விளக்கை கட்டாயம் ஏற்றி வாருங்கள். செவ்வாயின் தாக்கம் குறையும். நேயர்களே, வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.